மாநகரில் சீர்மிகு சிங்காநல்லூரில் அயர்லேவுட் பகுதியில் அனைவருக்கும் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவானது கடந்த 31/1/2 ஆகிய 3 தேதிகளில் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் 60 ஆண்டு காலமாக உள்ளது. இந்த ஏரியா பகுதிவாழ் மக்களுக்கு நல்லதை அருள்பாலித்து வரும் சித்தி விநாயகரும் அதனைத் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆலயம் எழுப்பி மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வருகிறோம். இது 3வது கும்பாபிஷேக விழா அம்மனுக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த மக்கள் பகுதிவாழ் மக்கள் அனைவரும் நல்ல இன்பமுற வாழ வேண்டி இந்த சமாதானம் சகோதரத்துவம் நிறைந்த இந்த நன்னாளில் இந்த கும்பாபிஷேக விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து எங்களது கோயில் கமிட்டியின் நிர்வாகத்தையும் மிக ஊக்குவித்து அனைத்து ஜீவராசிகளும் இன்பமுற விளங்க சிவாச்சாரியர்கள் அனைத்துடன் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் கோயில் கமிட்டி சார்பாகவும் எங்கள் ஊர் பகுதி மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆமாங்க, நாளை காலையில் கும்பாபிஷேகம் நாளை காலை 2ஆம் தேதி காலை 4ஆம் கால பூஜையும், அதனைத் தொடர்ந்து 8 to 9 கும்பாபிஷேக நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மன் விநாயகர் பரிவார தெய்வங்களுக்கு அலங்கார பூஜையும், அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு மேல் மகா அன்னதான நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு வள்ளி கும்மி நிகழ்ச்சியின் கலாச்சார பண்பாட்டு குழுவின் வள்ளி கும்மி நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. அந்த இறுதியான வான வேடிக்கை நிகழ்ச்சியுடன் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெற உள்ளது. நமது வரதாச்சபுரம் மகாலட்சுமி கோயில் ஸ்தானிகர் அவர்களும் சுபமணிகண்டன் சிவனருட் செல்வர் சுபமணிகண்டன் அவர்களும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது கோயில் ஸ்தானிகர் கார்த்திகேயன் பட்டர் அவர்களும் இந்த கும்பாபிஷேக விழாவினை முன்னின்று நடத்தி கொடுத்து எங்களை சீரும் சிறப்புமுடன் வழிநடத்தி செல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இவர்களெல்லாம் கலந்து சிறப்பு செய்ததற்கு எங்களது சார்பாக ஊர் மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் நேற்று பேரூர் ஆதீனம் அவர்கள் வந்திருந்தார். பேரூர் அடிகளார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை அவர் வேறு நாளை காலை நமது ஆலந்துறை தர்மராஜா கூடம் அவர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் அவர்களும் வரவுள்ளார்கள். இவர்களெல்லாம் இந்த கோயிலை சிறப்பு செய்ய உள்ளார்கள். அவர்களுக்கும் கோயில் கமிட்டி சார்பாகவும் ஊர் பகுதி மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின், ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியாமுத்தி ஆனந்தமாக விளங்கக்கூடிய அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக பராசக்தி தாய், எங்களுக்கெல்லாம் முன்னின்று வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவள் முத்துமாரியாகப்பட்ட அன்னை, கோவை மாவட்டம் குங்குவளநாடு கோவை மாவட்டம் வரதராஜபுரம் சிங்காநல்லூர் அயர்லேவுட் என்று சொல்லக்கூடிய புண்ணியம்பதியிலே 12 காலமாக எழுந்தருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னைக்கு புனராவர்த்தன ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது சீரும் சிறப்புமாக நாளை எதிர்வரக்கூடிய நாளைய தினத்திலே 2/2/2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நிலையிலே நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. எல்லாம் வல்ல அன்னைக்கு நேற்றைய தினத்திலே இருந்து பூர்வாங்க பூஜைகள், முதல் கால யாக வேள்விகள், இன்றைய தினத்திலே இருந்து 2ஆம் கால யாக வேள்வி, தற்சமயமாக 3ஆம் கால யாக வேள்வியிலே தனபூஜை என்று சொல்லக்கூடிய வண்ணமாக பூஜை வழிபாடுகள், அஷ்டலட்சுமி பூஜைகள், சுமங்கலி பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது 3ஆம் கால யாக வேள்விகளானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் வண்ணமாக நாளைய தினத்திலே போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய குருமகா சன்னிதானங்கள் தர்மராஜா அருட்பீடம் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி நமக்கெல்லாம் வரலாசி வழங்கியிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல பேரூர் ஆதீனம், கைலை புனிதர் பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் நேற்றைய தினத்திலே இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக
தொடங்கி வைத்து அருளாசி வழங்கி மக்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி சென்றார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னையினுடைய திருவருளுக்கு பாத்திரராகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், சாது தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக பக்தாதி மையன்பர்கள் எல்லாம் ஒருங்கே இணைந்து வருகை புரிந்து எல்லாம் வல்ல அன்னை முத்துமாரியம்மனுடைய பேரருளுக்கு பாத்திரராகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.